நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 உதவித்தொகை. இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்னென்ன? டிவிகே 4000 ரூபீஸ் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 வழங்கும் திட்டம் விரைவில் துவங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதிகள் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தது. பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ முடித்தவர்களுக்கு மாதம் 2500 நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் இன்னும் தொடங்கப்படவில்லை. இது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள ஒரு திட்டம்தான். ஏற்கனவே உள்ள திட்டத்தில் தகுதிகள் இந்த திட்டத்திலும் பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் என்பது தமிழக அரசால் முன்மொழியப்பட்ட ஒரு இளைஞர் நலத்திட்டம் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பட்டதாரிகள், பட்டய படிப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் ஐஐடி முடித்தவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் வேலை இல்லாத அல்லது வேலை தேடுபவர்களுக்கு தற்காலிகமாக நிதி உதவி அளிப்பதோடு அவர்கள் வேலை அல்லது திறன் மேம்பாடு வாய்ப்புகளை தேடும் பொழுது தங்கள் செலவுகளை சமாளிக்கவும் உதவுகிறது. இந்த திட்டம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் என்கிற பெயரில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருகிறது. பழைய உதவித்தொகையின்படி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 200, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் 300, 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு சமமாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 400, பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் 600 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த திட்டத்தினை மேம்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பழைய திட்டத்தில் உதவி பெறுவோர்களுக்கான தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவையே வருங்காலத்திலும் பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து இங்கு காணலாம். வேலை இல்லாத இளைஞர்கள் உதவித்தொகை பெறுவதற்கான முதல் தகுதியாக கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் அல்லது 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், சமமான தகுதியான பட்டய படிப்பு, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள் பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம், கால்நடை, விவசாயம், சட்டம் போன்ற தொழில் படிப்பு நீங்களாக ஆகியவை கல்வி தகுதியாக வரையறுக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு. மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் ஆண்டு வருமானம் 72,000க்கு மேல் இருக்கக்கூடாது. வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை பட்டியல் தயாரிக்கும் நாளில் 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. ஆதி திராவிடர் பழங்குடியின விண்ணப்பத்தினர் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டில் படித்திருக்க வேண்டும். அவரது பெற்றோர்களில் ஒருவர் அல்லது காப்பாளர் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அரசு அல்லது தனியார் துறையில் எந்த ஊதியம் பெறும் பணியிலேயோ அல்லது சுய வேலை வாய்ப்பிலேயோ ஈடுபடுவராக இருந்தால் கூடாது. விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்து அல்லது அரசிடமிருந்தோ வேறு எந்த வகையிலும் உதவித்தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிலையம் சென்று பயிலும் மாணவராக இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரர்களுக்கும் பொருந்தாது. இந்த உதவித்தொகை பெறுவதற்கு வருவாய்த்துறையினால் வழங்கப்படும் சான்று மற்றும் மனுடன் சமர்ப்பிக்க வேண்டும். உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள் மாவட்டத்திற்குள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளையில் சேமிப்பு கணக்கு தொடங்கி கணக்கு எண், கிளையின் முகவரி, கிளை குறிப்பிட்ட எண், IFSC உள்ளிட்ட விவரங்கள் விண்ணப்ப படிவத்தில் அமைந்துள்ளவாறு தெரிவிக்க வேண்டும். உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கிடப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவுற்ற பின் விண்ணப்பதாரர் கணக்கில் செலுத்தப்படும். விண்ணப்பதாரருக்கு 40 வயது முடியும் வரையிலும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 45 வயது முடியும் வரையிலும் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகை பெறுவதற்கு கீழ்காணும் ஆவணங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன்படி பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, கல்வி மதிப்பெண் சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டை, வங்கி பாஸ்புக் அல்லது கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வசிப்பிடச் சான்றிதழ், ரேஷன் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது மின் கட்டண ரசீது, வருவாய் அல்லது தாலுகா அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட வருமான சான்று, ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்.
முக்கிய குறிப்பு: மேலே குறிப்பிட்டுள்ள தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் வேலைவாய்ப்பற்றோர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் நிபந்தனைகளாகும். புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர்கள் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகுதிகள் மற்றும் நிபந்தனைகளை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நிபந்தனைகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா அல்லது இதே நிபந்தனைகளை கொண்டு புதிய அரசு உதவித்தொகை வழங்குமா என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.